நாம் இன்னைக்கு லெமன் ரசம் தான் பண்ண போகிறோம். ரசம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து குறை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரசம் லைட்டாக கொதித்து நுரக்கட்டி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில சேர்த்து கலந்து விட்டுடலாம். மல்லியில சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு லெமனை பிழிஞ்சிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான லெமன் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.